ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரைக்கும் பெட்ரோலில் மட்டும்தான் எத்தனால் கலந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன் ஃபியூச்சர் 6 to 7 மந்த்தில் டீசல் கலக்க போகிறாங்க. ஆமாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் கரண்டாக E20 ஃபியூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில். அதாவது 20% எத்தனால் அண்ட் 80% பெட்ரோல். பட் டீசலில் வந்துட்டிங்கன்னா 100% பியூர் ஃபார்மில் தான் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் டீசலையும் கலக்க போகிறாங்க. ஆமாங்க, ஐசோபியூட்டனால். இதனடா வித்தியாசமாக இருக்குது பேர் அப்படின்னு பார்க்காதீங்க, ஒரு வித்தியாசம் கிடையாது. இதுவும் எத்தனால் மாதிரி தான் பயோஃபியூல். அதாவது சுகர் கேன், மொலாசஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் கம்போனண்ட்டை நம்ம ஈஸ்ட் அல்லது அதர் ஆர்கானிசம் மூலமாக நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற கேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால், ஐசோபியூட்டனால் இந்த மாதிரிலாம். பட் இது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த ஈஸ்ட் அந்த மைக்ரோ ஆர்கானிசமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மாடிஃபை ஆன ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். இதனால் ஒரு சில அட்வான்டேஜஸ் நமக்கு எத்தனால் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசோபியூட்டனால் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹையர் எனர்ஜி டென்சிட்டி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 கிலோ, அதாவது 1 லிட்டர் எத்தனால், 1 லிட்டர் ஐசோபியூட்டனால், இது ரெண்டையும் எரிச்சிங்கன்னா ஐசோபியூட்டனாலிருந்து வர்ற ஹீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கரோசிவ் ரெசிஸ்டன்ட். எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ அந்த E20 ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆனால் பழைய பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பைப்லைனில் அதிகமான ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு எத்தனாலுக்குள்ளான டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த ஐசோபியூட்டனால் அந்த அளவுக்கு கரோசிவ் ஆகாது, அதாவது கரோசிவ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் ரேட். அதாவது எத்தனால் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசோபியூட்டனால் அந்த அளவுக்கு வாட்டர் அண்ட் மாய்ச்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் ஆகுது. ஸோ அதனால் ஃபியூல் லைனில் தேவையில்லாமல் நமக்கு துரு பிடிக்கிறதோ அல்லது ஃபியூல் சிஸ்டம் ஃபெயிலியரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். அதாவது எத்தனால் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசோபியூட்டனால் டீசல் கூட நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயராகவே எத்தனால் வந்து டீசல் கூட பிளெண்ட் பண்ணி ஒரு R&D பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனோட ரிசல்ட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால தான் இந்த ஐசோபியூட்டனால் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டுக்கு நம்ம போயிருக்கோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசோபியூட்டனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தேவைப்படுறதுனால கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகம். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜின் நம்ம நினச்ச மாதிரி மற்ற ஃபியூலோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கம்பர்ஷன், அதே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் ஸ்பார்க் கம்பர்ஷன். டீசல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்டு ஹீட்டால் உள்ள தீ பிடிக்கும். பட் பெட்ரோல் இன்ஜின் ப்ரெஷராலையும் கூட நம்ம ஸ்பார்க் பிளக் இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு டாலரன்ஸ் கிடைக்கணும். பட் டீசல் இன்ஜினில் அந்தளவுக்கு டாலரன்ஸ் கிடைக்காது. ஸோ டீசல் இன்ஜின் 10 to 15 இயர்ஸ்க்கு மேலான டீசல் இன்ஜின் இந்த ஐசோபியூட்டனால் எப்படி நமக்கு ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.